அப்போது ரேபிஸ் தடுப்பூசி எப்படி போடுவாங்கன்னா, ஒரு 2 டாக்டர் வருவாங்க, கூடவே 10, 20 டாக் கேச்சர்ஸ் வருவாங்க. ஒரு தெருமுனையில் டாக்டர் நின்றுக்குவாங்க. இவங்க 2 பிரிவாக பிரிஞ்சு தெருவோட 2 பக்கமும் போயிட்டு வர்ற அந்த கிடைக்கிற நாய் எல்லாத்தையுமே போட்டு பிடிப்பாங்க. பிடிச்ச உடனே டாக்டர் போயிட்டு அதே இடத்துல தடுப்பூசியை போட்டுருவார். தடுப்பூசியை போட்டு அதில் ஒரு கலர் பொடி போட்டுருவாங்க. எதுக்காகன்னா, அடுத்த நாள் எதை கலர் பொடி போடலையோ அந்த நாயை பிடிச்சி அதுக்கு தடுப்பூசி போட்டுருவாங்க. அப்போ எல்லா நாய்களுக்குமே தடுப்பூசி போட்டுருவாங்க. இதுதான் நடைமுறையில் இருந்தது. நான் 4-5 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தது. உலகத்திலேயே இந்தியா தான் ரேபிஸில் முதல் இடத்துல இருக்கிறதாகவும், அதுலேயும் தமிழ்நாடு குறிப்பாக முதல் இடத்துல இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போது ரேபிஸ்க்கு தடுப்பூசி போடுறதுக்கு அரசாங்கம் ஃபண்ட் ஒதுக்குது. ஆனால் முகாம் அமைச்சு தடுப்பூசி போடுறாங்க. முகாம் அமைச்சு தடுப்பூசி போடும்போது தான், இப்போ நான் 200 நாய்க்கு சாப்பாடு போடுறேன்னா, இந்த 200 நாயை நான் எப்படி முகாமுக்கு கொண்டு போய் தடுப்பூசி போடுவேன்? அப்போ அது சாத்தியமில்லை. அப்போது அந்த தெரு நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட வேண்டும். அப்போது முதல்ல ஏற்கனவே நடைமுறையில் எப்படி தெருவுக்கு எல்லா நாயும் பிடிச்சி தடுப்பூசி போட்டாங்களோ, அந்த மாதிரி போட்டாங்கன்னா நிச்சயமாக ரேபிஸ் இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும். அப்போது மக்களுக்கும் நாய்களுக்குமான இணக்கமான சூழ்நிலை வரும். நிச்சயமாக அது நடந்தால் நல்லாயிருக்கும். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.